Q can do a work in 40 days and 60 days. ஸோ P ஒரு வேலையை 40 நாளில், Q ஒரு வேலையை 60 நாளில் செய்வாங்க. ஸோ இது எஃபிஷியன்சியில் மாற்றணும்னா P 1/40, Q வந்து 1/60. ஆக்சுவலி இது Q, ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா தே ஸ்டார்டட் ஒர்க் டுகெதர். பியும் கியூவும் சேர்ந்து ஒரு சர்டன் டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் Q வேலையை விட்டுட்டு போயிடுறாரு. அடுத்து கொஞ்ச நாள், அடுத்து எத்தனை நாள்னா அடுத்த 5 நாளில் P அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாரு. ஸோ கொஷின் என்னென்னா Q வேலையை ஸ்டார்ட் பண்ணி எத்தனாவது நாள் போனாங்கன்றதான். ஸோ பார்க்கலாமா? ஸோ Pயும் Qவும் ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை பண்ணாங்க, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸு ப்ளஸ் P 5 நாள் மட்டும் ஒரு வேலையை பார்த்தாரு, இதெல்லாம் சேர்ந்து அந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கம்ப்ளீட்டட் ஒர்க்கை நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம். Pயோட எஃபிஷியன்சி 1/40, Qவோட எஃபிஷியன்சி 1/60. ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க தெரியாதது எக்ஸ். அண்ட் P 1/40 into 5 equals 1. 1 5s are 5, 8 5s are 40. ஓகேவா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 60 plus 40 divided by 60 into 40 x equal, okay, x plus 1/8 equals 1. So 60 plus 40, 100 divided by 60 into 40, 0 0 0 0 cancel ஆகிடும். x equals 1 minus 1/8. இந்த 1/8 அந்த பக்கம் நான் கொண்டு போயிருக்கேன், அடிஷனில் இருக்கிறதுனால சப்ராக்ஷனில் இருக்கு. So 1 divided by 6 into 4, 24. X equals, cross multiply பண்ணா 1 8s are 8, 8 minus 1, 7/8. ஓகேவா? 1 8s are 8, 3 8s are 24. So x equals 7 into இந்த 3 அந்த பக்கம் போயிடும், 3. So x equals 21 days. 21 days Pயும் Qவும் வேலை பார்த்துருப்பாங்க. அப்படின்னா Q 21 நாளைக்கு அடுத்து வெளில போயிடுப்பாங்க. ஸோ ஆன்சர் 21 days. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்பளம் முக்கியமாக ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கணும். கொடுத்துருக்கதை எஃபிஷியன்சியாக மாற்றணும். அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்தாங்களோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அப்புறம் இன்னொருத்தர் வேலை பார்த்ததை அப்படியே எடுத்துகிட்டு ஈக்குவல்ஸ் டு 1, ஏன்னா ஒரு கம்ப்ளீட் ஒர்க்கை முடிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே காய்ஸ், பாய். அவ்வளோதான். இந்த சம் ஈஸியாக தான் இருக்கும், டக்குன்னு பண்ணிடலாம். ஓகேவா?